எப்ப இந்த தர்கா வழிபாடு கூடும் என்று நீ சொல்லுகிறீங்களே, அதுதான் சத்திய பாதை என்று நீங்க பேசுறீங்களே. அப்படி என்றால் இந்த சத்திய பாதை என்றால் இந்த தர்கா வழிபாடு அது சரியான ஒரு கொள்கை என்றால் ஆயத்திலிருந்து நீங்க காட்டு. சுலைமான் நபிக்கு மிகப்பெரிய தர்கா இருந்தது, தர்கா இல்லாம இருந்தது. நபி அவர்கள் கட்டினார்கள், நபி அவர்கள் அங்க போய் பாத்தியா ஓதுனாங்க, நபி அவர்கள் அங்க போய் பத்தி கொளுத்தி வச்சாங்க, நபி அவர்கள் அங்க போய் பல கொலையை எடுத்துட்டு போறாங்க. ஏதோ இருக்கட்டும், இப்படி ஒரு செய்தியை காட்டு. வரலாறை கேட்கக்கூடிய நாமோ சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய நாமோ இந்த கொள்கையை சொல்ல வேண்டாமா? அபூதர் கிஃபாரி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு மூமினாக ஈமான் உள்ள ஒரு நல்லடியாராக நாம வாழ வேண்டாமா? வாழ்வதாக இருந்தால் இந்த கொள்கையை எல்லா இடத்திலும் சொல்லணும். தர்கா வழிபாடுகள் கூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை எதிர்த்து பிரச்சாரம், ஷிர்க்குகளும் அனாச்சாரங்களும் விதாத்துகளும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம். நம்முடைய குடும்பத்திலே இருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய அண்ணன், நம்முடைய மாமா, நம்முடைய மச்சான், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், இவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த கொள்கையை சொல்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அனைத்தையும் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்வோம். இறைவன் மகத்தான ஒரு அருளை மறுமையில நம்மளுக்கு தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சத்தியத்தை சொல், அதிலே உறுதியாக நில் என்ற இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் பெண்களுக்கான இந்த இஜ்திமாவில் ஏன் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்றால், தாவா களம் என்பது, பிரச்சார களம் என்பது அது ஒரு சொகுசான ஒரு வாழ்வு அல்ல. கடினமான, அதே நேரத்தில் மறுமைக்கு எளிமையான ஒரு பாதை. பல்வேறு இறை தூதர்களும் நல்லடியார்களும் காட்டி தந்த வழி நடந்த ஒரு பாதை. எனவே இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நாம், நமக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படலாம், தொல்லைகள் ஏற்படலாம், அப்படி தொல்லைகளும் சிரமங்களும் ஏற்படுகின்ற பொழுது நாம் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, இவைகள் அனைத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை சொல், அதிலே உறுதியாக நில் என்றால், முதலில் சத்தியம் என்றால் என்ன என்று நாம் தெரிய வேண்டும். அந்த சத்தியத்தை தான் நாம் வெளியில் சொல்ல வேண்டும். அந்த சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் பல்வேறு விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நமக்கு ஏற்படும். எனவே முதலில் சத்தியம் என்றால் என்ன, உண்மையான கொள்கை என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் ஏறத்தாழ 25 to 30 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களை சொல்கிறார்கள். உலக அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ 200 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களையும் சொல்கிறார்கள். இவ்வளவு ஜனத்தொகைகளை கொண்ட இந்த இஸ்லாமிய மக்கள் யாரிடத்தில் நீங்கள் கேட்டாலும் நான் சரியான ஒரு கொள்கையில் இருக்கிறேன், சத்திய கொள்கையில் இருக்கிறேன் என்றுதான் அத்தனை பேரும் சொல்வார்கள். 200 கோடி இஸ்லாமியர்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒவ்வொருவருமே நான் சத்திய கொள்கையில் இருக்கிறேன், நான் சரியான கொள்கையில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஒவ்வொரு குரூப்பையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவன் அவனை அடிப்பான், அவன் இவனை அடிப்பான். இந்தியாவை தாண்டி வெளி நாடுகளிலே நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக கடுமையான சண்டைகளும் கொலைகளும் நடக்கக்கூடிய காட்சிகள். ஷியா என்ற ஒரு பிரிவு இருப்பார்கள், சன்னி என்று இன்னொரு பிரிவு இருப்பார்கள். இவர்களுக்கு மத்தியிலே சண்டை, அல்லது வேற வேற கொள்கையை சார்ந்த இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், மாறி மாறி அவர்களுக்குள்ளே சண்டை. இப்படி ஏராளமான சண்டைகள். ஒரே கொள்கையை சார்ந்தவர்கள், நாங்கள் அத்தனை பேர்களுமே சத்தியத்தில் இருக்கிறோம் என்று பேசக்கூடியவர்கள், இவர் அவரை கொலை செய்கிறார், அவர் இவரை கொலை செய்கிறார். இந்த காட்சிகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம்.
நீங்க உலகளாவிய ஆய்வு கூட தேவையில்லை. இந்தியாவில் நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் பாருங்கள். சில இடங்கள்ல ஹனஃபி பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளியை வச்சிருப்பாங்க, ஷாஃபி பள்ளி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஹனஃபி ஷாஃபி ரெண்டு பிரிவு. இந்த பள்ளியில் போய் அவர் தொழ மாட்டாரு, அந்த பள்ளியை சார்ந்தவர் இங்க தொழ மாட்டாரு. எங்க ஊர்ல தென்காசியில் எப்படி இருக்கும் என்றால், இது ஷாஃபி பள்ளி, இந்த ஒரு செவர் தான். இது ஹனஃபி பள்ளி, ஒரு செவர் தான் இருக்கும். இந்த சைடு ஷாஃபி, இந்த சைடு ஹனஃபி. ஏன்பா ஒரு செவர்ல என்ன பெரிய வித்தியாசம் வந்து போச்சு? இங்க ஒரு பள்ளி இருக்குது, 4 தெரு தள்ளி இன்னொரு பள்ளி இருக்கிறது, அல்ல இன்னொரு 4 தெரு தள்ளி அந்த சைடு ஒரு பள்ளி இருக்கிறது அப்படின்னு என்று சொன்னால், அங்கங்க வாழக்கூடிய மக்கள் அந்த பள்ளியில போய் தொழலாம். ஒரே தெரு, ஒரே பகுதி, ஒரே ஏரியா, ரொம்ப தூரமான ஏரியா இல்ல. இதுவும் பள்ளி, இதுவும் பள்ளி, மத்தியில் ஒரு செவர் மட்டும்தான் இருக்கும், 3/4 அடி செவர். அங்கேயும் வாங்க சொல்லுவாங்க, இங்கேயும் வாங்க சொல்லுவாங்க. ஏன் இந்த வேறுபாடு? இவர் ஷாஃபி, அவர் ஹனஃபி. நாங்க ஷாஃபியின் அடிப்படையில் இங்கே வணங்குவோம், அவர் ஹனஃபியின் அடிப்படையில் அங்க வணங்குவார். இருக்கா? எல்லா இடத்திலையும் இது போன்ற வேறுபாடுகள், கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இவ்வளவு இருக்கா? இவங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீர்கள் என்றால், இல்ல நாங்க தான் சத்தியவாதிம்பாங்க. இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா நாங்க தான் சத்தியவாதிகள். மாறி மாறி 2 பேருமே நாங்க சரியான கொள்கையில இருக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி சில பேர் தர்கா வழிபாடு கூடும்பாங்க, சில பேர் தர்கா வழிபாடு கூடாது அப்படிம்பாங்க. கேட்டா நாங்க 2 பேரும் சத்தியத்துல தான் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு என்று தெரியுமா? சமீபத்தில் ஜமாத்துல் உலமாவை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய இது போன்ற ஒரு மாநாடு நடத்துறாங்க திருச்சியில். அப்படி மாநாடு நடத்துகின்ற பொழுது அந்த ஆலிம்களிலேயே 2 பேர் 2 விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சில பேர் அவுலியாக்களிடத்தில் உதவி, நாட்ட தேட்டங்களை கேட்கலாம், கபர்களுக்கு போகலாம், நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய கொள்கை. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஜியாரத்து உண்டு, ஆனா அவுலியாங்க உயிரோடு இருக்கிறாங்க, நாதாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க, வலிமார்கள் உயிரோடு இருக்கிறாங்க, எனவே எங்களுக்கு நீங்கள் உதவி தாருங்கள் என்று கேட்கக்கூடாது இப்படின்னு சில பேர். இவங்க 2 பேருமே ஆலிமுகள், 2 பேருமே ஜமாத் உலமாவை சார்ந்தவர்கள். 2 பேர்கிட்ட நீங்க கேட்டீர்கள் என்றால், நானும் சத்தியவாதி, அவர்களும் சத்தியவாதி, எல்லாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த உலகம் முழுவதும் முஸ்லிம்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முரண்பட்ட சித்தாந்தத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே நாங்கள் சத்தியம், சரியான கொள்கையில் வாழுகிறோம் என்று பேசுகிறார்கள். இது யாரும் மறுக்கவும் முடியாது, யாரும் எதிர்க்கவும் முடியாது. ஆனால் இப்படி உலகம் முழுவதும் இருக்கிறது. இப்ப என்ன மேட்ரு? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஏதோ ஒரு விதத்தில் முரண்பட்டு இருந்தாலும், கொள்கை ரீதியாக எதிரிகளாக இருந்தாலும், அத்தனை பேரும் சத்தியம், நான் இருக்கிறதா சத்தியம், நான் இருக்கிறதா சத்தியம் அப்படின்னா, அப்ப எது சத்தியம் அது முதல்ல தெரியணுமா இல்லையா? எது உண்மையான கொள்கை, எது சரியான ஒரு கொள்கை, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆள் வராரு, மௌலிது ஓதுவது கூடும் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் வராரு, மௌலிது ஓதுவது கூடவே கூடாது அப்படிங்கிறாரு. மதுஹப் இமாமை பின்பற்றணும்னு ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல இல்ல பின்பற்றா நீ நரகத்துக்கு போயிருவடா அப்படிங்கிறாரு. முரண்பாடு, 2ம் நேரு முரண்பாடு. இது எப்படி நீங்க சரியான கொள்கை, சத்திய கொள்கை அப்படின்னு எப்படி நீங்க விளங்கிடுவீங்க? நம்ம என்ன 7 வருடங்கள் மதரசாக்கள படிச்ச ஆலிம்களா? குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கும், 1-2 சட்டங்களை தமிழ்ல படிச்சு தெரிஞ்சிருப்போம், அல்ல இது போன்ற பயான்களை எங்கேயாவது கேட்டால் 4 விஷயங்களை தெரிஞ்சிருப்போம், அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுதான் பெரிய விஷயமே. முதல்ல இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை, எளிமையான ஒரு வழியை, படித்தவனும் பாமரனும் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ரொம்ப லேசான வழி. நீங்க பெரிய ஸ்கூல்ல போய் கல்லூரியில் போய் படிச்சு பட்டம் வாங்கி தான் இந்த ஆய்வை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது.
ஆலிமாவாக இருந்தா தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது. ரொம்ப லேஸ், ரொம்ப எளிமையான ஒன்று. என்ன சத்தியம் என்றால் இறைவன்கிட்ட இருந்து வந்தது மட்டும்தான் சத்தியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல் ஹக்கு மிர் ரப்பிக. சத்தியம் என்றால் சரியான கொள்கை என்றால் அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்தது, அது மட்டும்தான் சத்திய கொள்கை. அப்ப அசத்தியம் என்றால், அசத்தியம் என்றால் இறைவன் அல்லாத யாற்றை இருந்து வந்தாலும் அது அசத்திய கொள்கை. ஒரு சரியான கொள்கை என்றால், நியாயமான கொள்கை என்றால் அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கணும், இது சரியான கொள்கை. அல்லாஹ் அல்லாத பெரியார்கள், முன்னோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இமாமுகள், இத மாதிரி யாரை வச்சு கொண்டாலும் அவர் ஒரு சட்டத்தை சொல்கிறார், இவர் ஒரு சட்டத்தை சொல்கிறார் என்றால் இதுக்கு பேரு சத்தியம் கிடையாது. இத இஸ்லாம் பல்வேறு இடங்கள்ல நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் ஹக்கு மிர் ரப்பிக். சத்தியம் என்றால் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக்கி மிர் ரப்பிக்கும். மனிதர்களே, உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தூதர்? அல்லாஹ்விடமிருந்து சத்தியத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். சத்தியம் என்பது அல்லாஹ்ட்ட இருந்து தான் வரும். அசத்தியம் என்பது யார்கிட்ட இருந்தனாலும் வரலாம். அதே நேரத்தில் இந்த முகமது நபி இருக்கிறாங்களே, அவங்க அல்லாஹ்ட்ட இருந்துதான் சரியான சத்திய கொள்கையை உங்களிடத்தில் கொண்டு வராங்க இப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அசத்தியம் என்றால் என்ன? பொய்யான கொள்கை, போலியான கொள்கை அப்படின்னா என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் அல் ஹக். இதுதான் உங்களுடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய இறைவன். ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லல் வலால். சத்தியத்திற்கு பின்னால் வழிகேடை தவிர வேற எதுவுமே இல்லை. உலகத்தில் மொத்தம் ரெண்டே ரெண்டு வழிதான். ஒன்னு சத்திய கொள்கை, இன்னொன்னு அசத்திய கொள்கை. ஒன்று சரியான கொள்கை, மற்ற அனைத்துமே பாத்திலான மோசமான அழிவுக்குள்ள கொள்கை. இந்த ரெண்டு தான் இருக்க முடியும். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. சத்தியத்தை கண்டுபிடிப்பதற்கும் அசத்தியத்தை கண்டுபிடிப்பதற்கும் இஸ்லாம் காட்டக்கூடிய மிக எளிமையான லேசான, ஒவ்வொருவரும் டக்குன்னு சொல்லிடலாம் இது சத்தியம் இது அசத்தியம் அப்படிங்கக்கூடிய விதத்தில் அவ்வளவு எளிமையாக அல்லாஹ் சொல்றான். சத்தியம் என்றால் அல்லாஹ்ட்ட இருந்து வரணும், அசத்தியம் என்றால் அல்லாஹ் அல்லாத, வஹி அல்லாத வேற எல்லாமே அசத்தியம் தான். முடிஞ்சு வச்சா? இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எது எல்லாம் அசத்திய கொள்கை, இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாத்திலான கொள்கையில் இருக்கிறாங்க, சத்திய கொள்கையில் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லையே, ரொம்ப எளிமையாக நீங்க பாருங்க. சத்திய கொள்கை என்றால் அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். இப்போ உதாரணமா பெண்கள், நீங்க எல்லாருமே ஃபர்தா போட்டிருக்கிறீங்க, இது சத்தியமா அசத்தியமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அத்தாட்ட போய், அத்தா ஃபர்தா போட்டிருக்கிறேன்னா சத்தியமா அசத்தியமா? அது சத்தியம் இல்லை அசத்தியம் இல்லை, துணிமா அப்படிம்பாங்க. இது அது அல்ல. ஃபர்தா போடுவது மார்க்க அடிப்படையில் இது சரியா தப்பா, கரெக்டா மோசமான கொள்கையா? கேளுங்க, யார்ட்டனாலும் கேளுங்க. சரியான கொள்கை. அதுக்கு என்ன சரிங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? பெண்களே, மூமினான பெண்களே, நீங்கள் வெளியில போகின்ற பொழுது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. எது வெளியில் தெரிகிறதோ அதை தவிர உங்களுடைய அலங்காரங்களை வெளியில் காட்டாதீர்கள். ஃபர்தா போட்டுக்கிடுங்க, உங்களுடைய அலங்காரங்களை வெளியில காட்டாதீங்க. இப்ப ஃபர்தா போடுவதற்கு, நம்முடைய அவயங்களை மறைப்பதற்கு, அது சத்திய கொள்கை என்று சொல்வதற்கு அளவுகோல் என்ன? அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இருக்குது. ஏன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததானே சத்திய கொள்கை. அப்ப ஃபர்தா போடுகிறோம் என்றால் இறைவன் சொல்கிறான், அதனால ஃபர்தா போடுறோம். இதே ஃபர்தாவுல இன்னொரு முறை வச்சிருக்கிறாங்க. என்ன முறை? முகத்தை மூடிக்கிட்டே போவாங்க. நிறைய பெண்கள் பார்த்திருக்கலாம் இல்லையா? எங்க போனாலும் ஃபர்தா போட்டிருப்பாங்க, அதே நேரத்தில் முகத்தை மூடுவாங்க.
முகத்தை மூடுகின்ற ஃபர்தாவும் இருக்கிறது, முகத்தை திறந்து வைக்கக்கூடிய ஃபர்தாவும் இருக்கிறது. இப்போ முகத்தை ஏன் மூடுறீங்க அப்படின்னு கேளுங்க, அதுதான் சரி அப்படிம்பாங்க, அது கரெக்டு அப்படிம்பாங்க. நீங்க முகத்தை திறந்துட்டு இருப்பீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, இதுதான் சரி அப்படின்பீங்க. ஃபர்தா போடலாம் கரெக்டு, இது சரி இது தப்பு அப்படின்னா குழம்புலாம் கூடாது. ஆஹா எங்க போய் ஆய்வு பண்றது, ஒன்றும் இல்லை, சிம்பிளா கேளுங்க. முகத்தை மறைக்கலாமா? ஆமா. சத்திய கொள்கை அது சரியான கொள்கை என்றால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம்ல, எங்கேயா சொல்லியிருக்கிறானா? லேசா இப்படி கேட்டு பாருங்க, எங்கேயாவது அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறானா முகத்தை மற? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் இருந்தாங்களா இல்லையா? நபியுடைய காலகட்டத்தில் நபி தோழியர்கள் இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஃபர்தா போட்டாங்களா இல்லையா? அவங்க முகத்தை மறைச்சாங்களா? ஒரு கேள்வி நீங்க அப்படி கேட்டு பாருங்க. நபியுடைய காலகட்டத்தில் இத மாதிரி முகத்தை மறைத்து கொண்டு சென்றவர்களை நீங்க பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை தவிர, நபி அவர்களுடைய மனைவிமார்களை தவிர வேற யாருமே முகத்தை மறைத்ததாக எந்த ஹதீஸ்லையும் நீங்க பார்க்கவே இயலாது. ஏன்? நபிமாருடைய மனைவிக்கு மாத்திரம் அல்ல, தனி சட்டத்தை சொல்லிவிட்டான். யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நபியுடைய மனைவிமார்களே உங்களுக்கு ஏனைய பெண்களுடைய சட்டத்தை போன்று உங்களுக்கு சட்டம் கிடையாது, உங்களுக்கு என்று தனி சட்டங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்க முகத்தை மூடணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மட்டும்தான் முகத்தை மூடணும். ஏனைய பெண்கள் ஃபர்தா போடணும், அவயங்களை மறைக்கணும், உடம்புல உள்ள அலங்காரங்களை மறைக்கணும். இது ஏனைய பெண்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அவயங்களை மறைக்கணும், அலங்காரங்களை மறைக்கணும். இது எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய முகத்தையும் மறைக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு. அப்ப அதனால நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன சட்டங்கள் அல்லது பெரிய சட்டங்கள், கொள்கை ரீதியான சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரியா தப்பா, கரெக்டா அல்லது தப்பா அப்படின்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப லேசு. இது எங்க இருந்து இருக்குது? முகத்தை மூடணுங்கிறிய, காட்டு, ஆதாரத்தை காட்டு, குர்ஆன்ல இருந்து காட்டு. காட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா சத்தியம்ங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். வஹீ செய்தி மட்டும்தானே சத்தியம், வஹீ செய்தி மட்டும்தானே மார்க்கம். வஹீ செய்தி அல்லாத அவர்களுக்கு பின்னால உள்ள அனைத்தும் அது மார்க்கம் இல்லையே. அப்ப அதனால ரொம்ப சிம்பிள். இப்படி ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பாருங்க. இப்ப அடுத்து நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த ஷிர்க் எங்கக்கூடிய மார்க்கம் தடுத்த அந்த இணை என்ற அந்த பாவத்தை அதை தூக்கி பிடிப்பதில் நிறைய பேர் இன்னைக்கு நிற்கிறாங்க. தௌஹீதை ஏறத்தாழ 30-35 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நம்ம சொன்னாலும் எல்லா இடத்திலும் உள்ள தர்காக்களை இன்னும் ஒழித்து விட முடியவில்லை. அது யதார்த்தமான உண்மை. உங்க ஊர்ல என்ன தர்கா இல்லையா? தர்கா எல்லாம் இழுத்து மூடிட்டாங்களா? ஒரு நேரத்தில் தர்காவை ஆதரித்தவர்கள் மீண்டும் இப்பொழுது அதே தர்காவை கடும் விமர்சனமாக செய்யக்கூடிய நிலையைத்தான் நாம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி கடுமையான நிலைகள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கிறது. எந்த அளவுக்கு? இடையில கொஞ்சம் நிப்பாட்டி இருந்தாங்க. ஒரு 4-5 வருஷம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் குறைஞ்சி இருந்தது. அதற்கு முன்னால தமிழகத்தினுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முஸ்லிம்கள் என்றாலேயே தர்கா வழிபாடு, தர்கா வழிபாடு என்றாலேயே முஸ்லிம்கள், இப்படித்தான் இருந்துச்சு. நம்ம ஊர்ல உள்ள பள்ளிவாசல் யாருக்கும் தெரியாது, நாகூர் தர்கா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஊர்ல 5 நேரம் தொழுகைக்காக வேண்டி பிரம்மாண்டமான பள்ளிவாசலை எல்லாரும் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பள்ளிவாசல் யாரு கட்டினா, எப்படி வந்தது, எதற்காக வேண்டியது வந்தது, இதனுடைய வரலாறு தெரியாது. ஆனால் ஏர்வாடியில் இருக்கக்கூடிய தர்கா பிரசித்தி பெற்ற தர்கா. பேப்பர்ல போடும்போது நீங்க பாருங்களேன், பிரசித்தி பெற்ற தர்கா, பிரசித்தி பெற்ற ஊரு அப்படிம்பாங்க. அது என்னடா பிரசித்தி பெற்ற ஊரு? அட ஏர்வாடியில் தர்கா வருவதற்கு முன்னாலே எங்க ஊர்ல பள்ளிவாசல் இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது. ஏர்வாடியில், நாகூர்ல அல்ல இன்ன பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தர்கா வருவதற்கு முன்னாலேயே உலகம் முழுவதும் பள்ளிவாசல் இருந்துச்சு, அதுவும் தெரியாது. ஆனா இவைகளுக்கு மட்டும் பிரசித்தி பெற்ற தர்கா, மிக பரக்கத்துகள் நிறைந்த ஒரு இடம், இப்படி எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல. இடையில நம்முடைய பிரச்சாரத்தின் காரணமாக அந்த வழிபாட்டு முறைகள் முற்றிலும் ஒழியல, கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. என்ன குறைஞ்சிருந்துச்சு? ஒரு நேரத்தில் சப்பரம் அப்படிங்கிற பேர்ல
திருவிழாக்கள் மிக கடுமையாக கொண்டாடினாங்க. இப்ப அப்படி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சு மீண்டும் அதே போன்று கடுமையான விதாத்துகளோடு அனாச்சாரங்களோடு அக்கிரமங்களோடு மீண்டும் செய்வதற்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஆலிம் பெருமக்கள், நீ சிறுக்கு செய்யப்பா, நரகத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நீ செய்யி, அங்க பரக்கத்து கிடைக்கும், அங்க அபிவிருத்தி கிடைக்கும், அங்க நாட்டு திட்டங்கள் நிறைவு செய்யப்படும், இதெல்லாம் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் மிக கடுமையான விமர்சனம், மிக கடுமையாக அந்த செயல்களை செய்யக்கூடிய நிலை. சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நெல்லையில் ஏர்வாடிங்கக்கூடிய ஒரு பகுதி, தர்கா இருக்கக்கூடிய ஏர்வாடி சொல்லலை, அது ராமநாதபுரம், இது நெல்லையில் இருக்கக்கூடிய ஏர்வாடி. அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக ஏறத்தாழ ஒரு 15-20 வருடம் என்று இருக்கும் என்று நினைக்கிறேன், இந்த அசனார் உசனாருங்கிற பேர்ல ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அது எல்லாம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அது வேண்டாப்பா, இஸ்லாத்துல இல்லப்பா அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு 2 பேர் கிளம்பி நாங்க நடத்தியே தீர்வோம் அப்படின்னு கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கி கோர்ட் என்ன சொல்லும், நீங்க போனாலும் நீங்களும் செஞ்சுக்கிடுங்க, அவங்க போனாலும் அவங்களும் செஞ்சுக்கிடுங்க, அப்படித்தானே? நம்ம நாட்டினுடைய தீர்ப்பு தான் எல்லாம் தெரியும் தானே எல்லாத்துக்கும். ஒரு பொம்பளையும் இன்னொரு பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, தாராளம் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும். இந்த சைடு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கூட்டு வந்துட்டானப்பா, நீ பண்ணாத அப்படிங்கும். இதுதான் நம்ம நாட்டினுடைய தீர்ப்புகள், அப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. ஒரு ஆம்பளை போவான், நான் இந்த ஆம்பளையோடு தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், சரியா, நல்ல கல்யாணம் பண்ணிக்க அப்படிம்பாங்க. யார் போனாலும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்குது. அப்போ தர்காவாதிகள் போனால் மட்டும் நீ தர்கா வழிபாடு கூடாது அப்படின்னு அவர் சொல்ல போறாரு? அவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதரா? சொல்லவும் மாட்டாங்க. அப்புறம் என்ன, நீ தர்கா வழிபாடு நல்ல கொண்டாடு, நீ தர்கா கூடாதுங்கிறியா, நல்ல பிரச்சாரம் பண்ணிக்க, ரெண்டும். அப்ப இத மாதிரி அவங்க போய் கோர்ட்ல போய் தீர்ப்பு வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னா இதுவரையும் இல்லாத அனாச்சாரங்கள், தண்ணி அடிச்சுக்கிட்டு அதே போன்ற மாலை வான வேடிக்கைகள், வெடி எல்லாம், கூட்டு கும்மாளம் என்னென்ன உண்டோ. நீங்க இன்ன பிற மதத்தவர்கள் திருவிழாக்கள் கொண்டாடும் போது என்னென்ன செய்வாங்களோ அனைத்தும், வெடியில இருந்து அதே போன்று சினிமா கூத்தாடிகளுடைய அந்த கூத்தாட்டங்கள்ல இருந்து மேலதாளங்கள்ல இருந்து என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தெருக்கல்ல இறக்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல, நாங்க பயங்கரமா முன்னேறிட்டோம்ல, 20 வருஷமா தடைய நாங்கள் உடைத்து விட்டோம்ல, 20 வருஷமா தடைய உடைச்சு இன்னைக்கு சப்பரங்களையும் ஊர்வலங்களையும் அனாச்சாரத்தை நாங்க செய்யறோம்ல. இதுல ஆண்கள் பெண்கள் சிறார்கள் எல்லாருமே அதுல அவ்வளவு பேர் கலந்துக்கிட்டு எல்லாம் டான்ஸ் கூத்து கும்மாளம் தான். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, போலீஸ்காரங்க இதை அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்த பிறகு நம்ம ஜமாத்து நிர்வாகிட்டு வந்து நின்றுட்டு, பாய் நீங்க என்ன அதை தடுக்க போறீங்களாமே, கோர்ட் உத்தரவு வந்தாலும் தடுக்க போறீங்களாமே. நம்ம ஆட்கள் நாங்க ஏன் தடுக்க போறோம், பிரச்சாரம் பண்ணுவோம், தௌஹீதை எடுத்து பேசுவோம், அவ்வளவுதான். இதை தாண்டி அவங்க செய்கிறார்கள் என்றால் நாங்க ஏன் கையால ஏன் தடுக்கணும், வாயால தடுப்போம், பிரச்சாரம் பண்ணுவோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க அநியாயம் பண்ணுகிறார்கள் அல்லது நியாயம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள மேட்ரு அப்படின்ட்டு நம்ம ஆட்கள் ஒதுங்கிட்டாங்க. இதுல என்ன விஷயம் என்றால் ஊர் மக்கள் அத்தனை பேர்களுமே சேர்ந்து ஒரு நேரத்தில் இது தவறு என்று அதை தடுத்தவர்கள் இன்றைக்கு அவர்களால் தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் அங்கே நடக்கிறது. இது அங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க பாருங்க. அதுக்கு எந்த அளவுக்கு இப்பொழுது மவுசை கூட்டி இருக்கிறார்கள் என்றால், சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நாகூர் தர்காவுக்கு என்னைக்காவது கவர்னர் வந்திருக்கிறாரா, மினிஸ்டர்கள் யாராவது வந்திருக்காங்களா? முஸ்லீம் பேர் தாங்கி மினிஸ்டர்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு போவாங்க, வந்த இடமும் போற இடமும் தெரியாது. இப்ப யார் வாரா, தமிழக கவர்னரே வாராரு. எதுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓஹோ முஸ்லீம்கள் மேல பெரிய பக்தி அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு? நீ இவ்வளவு நாளா கொடி ஊர்வலம் அல்லது இந்த தர்கா அனாச்சாரங்கள் விட்டுக்கிட்டு இருந்த நீ செய்ய ஆதரவளிக்கிறதுக்காக. இப்படி 4 விஐபிகள் வருகிறார்கள் என்றால், விஐபிகள் வந்த அந்த இடத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அதை அப்படியே வீடியோக்களாக எடுத்து செய்திகளாக ஆக்கி எல்லாத்துக்கும் பரப்புறாங்க. ஏன்?
ஒரு நேரத்தில் நாகூர் தர்காவுடைய மவுசு குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு கவர்னர் வருகிறார்கள், மிக முக்கிய பிரமுகர்கள் வருகிறார்கள், சினிமா நடிகைகள் வருகிறார்கள், அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள். பாத்தீங்களா எவ்வளவு மவுசு கூடிடுச்சு பாத்தீங்களா? நீனும் வாடா, நஜாத்துக்காரன் பேச்ச கேட்டுட்டு நீ தர்காவுக்கு போகாம இருந்துடாடா. இதுக்கு தான் எல்லா மீடியாக்களும் சேர்ந்து இந்த தர்காவினுடைய அனாச்சாரங்களை அரசாங்கமே முன்னின்று இந்த அனாச்சாரத்தின் செய். பாவம் அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு பக்கம் குடிக்காத அப்படின்னு சொல்லும், இன்னொரு பக்கம் குடிக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கும், இன்னொரு பக்கம் குடிச்சிட்டு செத்தன்னு வச்சுக்க உனக்கு 10 லட்சம் ரூபாயும் தருவேன் அப்படிங்கும். இதான நம்முடைய அரசாங்கம். 10 லட்சம் ரூபாயும் கொடுக்குது, குடிக்காதுன்னு சொல்லுது, குடின்னு சொல்லுது. என்னடா சட்டம், என்ன சட்டம்னு பாருங்க. நம்ம நாடு எங்க போய்கிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்களேன். சரி போட்டு இதே மாதிரிதான் தர்கா கூடாதுன்னு சொல்றியா, கூடாதுன்னு வச்சுக்க, கூடுன்னு சொல்றியா, கூடுன்னு வச்சுக்க, எதனாலும் செஞ்சுட்டு போ அப்படிங்கிற நிலையில தான் அரசாங்கம் போயிட்டு இருக்குது. சரி, இப்ப இவ்வளவு அனாச்சாரங்கள் பெருகுவதற்கு இந்த மீடியாக்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் இது ஒரு காரணம். இவைகள் அல்லாம நம்முடைய ஆலிம்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களை இப்போ ஒவ்வொரு இடமா இறங்கி இளைஞர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் அவங்க பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், நாதாக்கள், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, மண்டியிடுங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க உதவி தேடினால் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இத மாதிரி எல்லா பிரச்சாரத்தையும் நீங்க நம்ம தான் பிரச்சாரத்தை குறைச்சிட்டோம். அவருடைய பிரச்சாரம் விண்ணை முட்டுகிறது. அனாச்சாரங்களை வளர்க்கிறதுல அவ்வளவு உறுதியாக, அவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு இடமா போய் பேசிட்டே வராங்க. அதுலதான் இப்ப சமீபத்தில் இந்த ஷிர்கை ஆதரிச்சு அந்த உலமா சபையினுடைய தலைவர் அவர் பேசுகிறார். ஷிர்க்னா என்னன்னு தெரியுதா? அனாச்சாரம், அதாவது இணை வைப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுதா? பேசுறாரு. என்னப்பா இணை வைப்பு? இணை வைப்புனா என்ன தெரியுமா? நீ 2 அல்லான்னு வச்சாதான் இணை வைப்பு. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், இன்னொரு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு வச்சார் இணை வைப்பு. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், நீனும் அல்லாஹ், அவரும் அல்லாஹ், இவரும் அல்லாஹ் இப்படின்னு சொன்னாதான் இணை வைப்பு. அப்போ மற்றதெல்லாம் இணை வைப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது, அது இணை வைப்பு கிடையாது. பெரிய பெரிய நல்லடியார்கள், பெரிய பெரிய நாதாக்கள், வலிமார்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய அருளை பெற்று, இறைவனுடைய அனுமதியை பெற்று பெரிய மோஜிசாத்துகளை, கராமத்துகளை அவங்க செய்வாங்க. இதை நம்புவதெல்லாம் சிறுக்கு கிடையாது, இணை வைப்பு கிடையாது. 2 அல்லான்னு சொன்னா மட்டும்தான் இணை வைப்பு இப்படின்னு அவர் பேசுகிறார். இதெல்லாம் எதுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் என்றால், இந்த சிறுக்கை வளர்ப்பதில் அரசாங்கம் ஒரு பக்கம், மீடியாக்கள் ஒரு பக்கம், ஆலிம்கள் ஒரு பக்கம், இப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் சிறுக்கை வளர்ப்பதில் எல்லாரும் அவங்க பங்களிப்பை செய்யறாங்க. இப்ப என்ன விஷயம்? இது சத்தியமா அசத்தியமா? தர்கா வழிபாடு என்பது சத்தியம் என்றால் அதுல நாமளும் கலந்து கொள்ளலாம், அதை நாமளும் ஆதரிக்கலாம். அவர்கள் எதை சரி என்று காண்கிறார்களோ அந்த சரியான கொள்கையில நாமளும் பயணிக்கலாம், தப்பே கிடையாது. இப்ப கேட்கிறது எதை கேட்கணும்? தர்கா வழிபாடு போகலாம், அது கூடும். நம்முடைய நாட்டு தேட்டங்களை அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் நிறைவேற்றுவார்கள். தாயத்து போடலாம், அது நம்முடைய நோய்களுக்கு நிவாரணமாக அமையும். இது மாதிரி எந்த சிறுக்கா இருக்கட்டும், அது சரி என்றால் நாம தான் போயிருக்கலாமே. இப்ப இது எதுல சத்தியம், எது அசத்தியம்? இவங்க சொல்றதெல்லாம் சத்தியம் ஆயிருமா? ஒன்ன கேளுங்க. தர்கா வழிபாடு கூடும் என்றால், சப்பரம் எடுக்கிறது கூடும் என்றால், உருசு எடுப்பது கூடும் என்றால், அங்க போய் சாம்பிராணி பத்தி எல்லாம் போட்டு ஃபாத்தியா ஓதுவது கூடும் என்றால், நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது அது எல்லாம் கூடும் என்றால், ஒன்னு சொல்லுங்கப்பா, இதுக்கு ஆயத்தை காட்டுங்க. ஏன்னா சத்தியம்னா அளவுகோல் என்ன? குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். நபியுடைய காலகட்டத்தில் நல்லடியார்கள் யாரும் இல்லாம போயிட்டாங்களா? நபியுடைய காலகட்டத்தில் அவங்களுக்கு முன்னால் எத்தனையோ நல்லடியார்கள் வாழ்ந்து மரணித்தவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. ரசூலாவுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி வாழ்ந்தாங்க, நபி அவர்களுக்கு முன்னால் ஈசா நபி வாழ்ந்தாங்க,
நபி அவர்களுக்கு முன்னால் பல்வேறு நபிமார்கள், மூசா நபி, சுலைமான் நபி, தாவூது நபி, நூஹ் நபி, இத்ரீஸ் நபி, சாலிஹ் நபி, எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே. அந்த நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தர்காவை கட்டி அந்த தர்காவில் போய் நபி அவர்கள் சந்தனம், உருசு அல்லது சப்பரம் இதை எடுத்தாங்களா? வஹீல அது இருக்கிறதா? சத்திய கொள்கையில் அது இருக்கிறதா? நீ கேளுங்க. தாய்மார்கள் நீங்க தான் இதுல தைரியமா நின்று கேட்கணும். எந்த ஆலிம் பேசினாலும் நீங்க கேட்கணும். எப்ப இந்த தர்கா வழிபாடு கூடும் என்று நீ சொல்லுகிறீங்களே, அதுதான் சத்திய பாதை என்று நீங்க பேசுறீங்களே. அப்படி என்றால் இந்த சத்திய பாதை என்றால் இந்த தர்கா வழிபாடு அது சரியான ஒரு கொள்கை என்றால் ஆயத்திலிருந்து நீங்க காட்டு. சுலைமான் நபிக்கு மிகப்பெரிய தர்கா இருந்தது. தர்கா இல்லாம இருந்தது. நபி அவர்கள் கட்டினார்கள். நபி அவர்கள் அங்க போய் பாத்தியா ஓதுனாங்க. நபி அவர்கள் அங்க போய் பத்தி கொளுத்தி வச்சாங்க. நபி அவர்கள் அங்க போய் பல கொலையை எடுத்துட்டு போனாங்க. எதோ இருக்கட்டும், இப்படி ஒரு செய்தியை காட்டு. இப்ராஹிம் நபியுடைய காலகட்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப அதனால சத்திய கொள்கை என்றால் தர்கா வழிபாடு அதுதான் சரி என்றால் வஹீல இருந்து காட்டப்பா, வஹீ செய்தியில இருந்து நீங்க காட்டு. எங்கேயாவது இருக்குதா? ஆனால் வஹீ செய்தி என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸ்ஸஸல் குபூர், மண்ணறைகள் பூசப்படுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். கபருக்கு தரைக்கு மேல், தரை மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கபறுகளை தரை மட்டமாக ஆக்க வேண்டும் என்று தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். இது எல்லாம் வஹீல இருக்கிறது. கபரை உயர்த்திராத, கபரை கெட்டாத, கபரை பூசாத, கபரு மேல அமராத, கபருக்கு என்று விழாக்கள் நீ எடுக்காத, இது எல்லாம் சத்திய கொள்கையில இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில இருக்கின்ற பொழுது அவங்க கேட்ட துஆக்கள்ல ஒரு துஆ என்ன? லா தஜ்அல் கப்ரி வஸரன் யுபத், யா அல்லாஹ் என்னுடைய மண்ணறையை, என்னுடைய கபரை, நான் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் என்னுடைய கபரை திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக நீ ஆக்கிறாத. யார் கேட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அவுலியாக்களுக்கெல்லாம் மகா பெரிய அவுலியா ரசூலுல்லாஹ், மகான்கள்லாம் மிகப்பெரிய மகான் ரசூலுல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு திருவிழா கொண்டாட வேண்டும் என்றால், ஒரு உருசு எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எடுக்கலாம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க கடைசியில அவங்க சொல்லிட்டு போனது, என்னுடைய கபரை, என்னுடைய மண்ணறையை நீங்கள் விழாக்கள் கொண்டாடக்கூடிய, உருசுகள் கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்காதீங்க. இதுதான வஹீல இருக்கிறது, இதுதான சத்திய கொள்கையில இருக்கிறது. அப்ப இதுக்கு நேர் மாற்றமாக இன்னைக்கு உருசு எடுக்கலாம், கந்தூரி எடுக்கலாம், அங்க போய் முத்தமிடலாம், சஜதா செய்யலாம், நம்முடைய தேவைகளை அவங்கள்ட்ட கேட்கலாம், என்னென்ன அனாச்சாரங்கள் உண்டோ எல்லாம் சரி. ஒன்றும் வேண்டாங்க, தர்காவுக்கு போறான், தர்காவுக்கு போகாம இருக்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று இருக்கட்டும். இந்த கூத்து அடிக்கிறாங்களே, கும்மாளம் அடிக்கிறாங்களே, இசை மேளம் கச்சேரிகள் என்ற அனைத்தையும் செய்கிறாங்களே, இது எந்த சத்தியத்தில் உண்டு? எந்த வஹீ செய்தியில உண்டு? நீங்க இதையாவது கேட்கலாமா இல்லையா? எப்ப தர்காவுக்கு போறது வர்றது தனியா இருக்கட்டும், தர்காவுடைய உருசு என்று சொல்லப்படுகின்ற அந்த திருவிழாக்கள்ல இந்த சப்பரத்தை தூக்கிட்டு வாரியல, அதுவும் பயங்கரமா இந்த சப்பரம் வருகிறது, இந்த இது அது வருது, ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க. ரெண்டு என்ன? சில அட்டைகள்னால, சில குச்சிகள்னால, கலர் பேப்பர்னால செய்யப்பட்ட பொருள், அதான சப்பரம். சப்பரம் சொல்றாங்கல்லங்க, அது என்னது? அது என்னது? அது சில குச்சி இருக்கும், கலர் பேப்பர் இருக்கும், ஜிகனா போன்ற பொருட்கள் இருக்கும், வித்தியாசமான பொருட்களை வச்சுக்கிட்டு ஒன்ன செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே பரவசம், இறைவனே நேரடியா வந்த மாதிரி வந்துடுச்சு வந்துடுச்சு. எதுடா வந்துடுச்சு? ஒரு பேப்பரை எடுத்து சுத்தி, அது கலர் பேப்பர்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். கலர் பேப்பர் பார்த்து கொஞ்சம் அந்த மஞ்சள், பச்சை, சிவப்பு இது மாதிரி அந்த கலர்ல வந்து ஒட்டியாச்சுன்னா பயங்கரமா பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருக்கும். இதை பார்த்த உடனே ஆண்களும் பெண்களும் என்னமோ இறைவனை பார்த்த மாதிரி வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. என்ன வந்துச்சு? சரி, இப்படி எல்லாம் கொண்டாடுவதற்கு என்ன வஹீல சத்தியத்தில் எங்கே இருக்கிறது? அதான் கேளுங்க, ஒவ்வொரு தாய்மாரும் கேளுங்க,
ஒவ்வொரு வீடாக ஏறி கேளுங்கள். தர்காவை நீங்க ஆதரிங்க அல்லது எதிருங்க, அது தனி விஷயம், அதுவும் மார்க்கத்தில் இல்ல. ஆனா இந்த அனாச்சாரங்களை செய்யறாங்களே, இந்த கொட்டு நபியுடைய காலத்தில் உண்டா? இந்த கேரளாவில் இருந்து அதுக்குன்னு செண்டை மேளம் வாங்க. கேரளாவில் இருந்து செண்டை, அது என்ன தெரியுமில்ல, நம்ம ஊர்ல உள்ள கோயில் கொட்டுங்கிறது தனியா இருக்கும், டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க, அது வேற. இப்படி சைடுல அடிக்கிறது. செண்டை மேளம்னா என்ன? அது இப்படி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, இடுப்புல கெட்டிக்கிட்டு இப்படியே அடிக்கிறது. ஒரு நேரத்தில் நகரம் அடிச்சாங்களா இல்லையா பள்ளிவாசல்ல, அதே மாதிரி இப்படியே அடிக்கிறது. அது ஒரு மியூசிக், அது ஒரு இது. அப்ப இது எந்த ரசூலா சொன்னாங்க? சுன்ன ஜமாத்தை சார்ந்த எல்லா ஆலிம்களும் ஒட்டுமொத்தமா சொல்றது இசை கூடாது. எல்லாரும் சொல்றீங்கல்ல இசை கூடாது, அது ஹராமு, ரசூலா தடுத்தது, அதனால தானே சினிமா பாட்டு கூடாதுங்கிறீங்க. எல்லா ஆலிம்களும் அதை கரெக்டா சொல்றீங்களா இல்லையா? மியூசிக் கூடாது, இசை கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே தர்கா வழிபாட்டில் இவ்வளவு இசையும் கொண்டு வந்திருக்கிறீங்களே. சரி, அந்த இசையும் தாண்டி அங்க உள்ள நிலையை நீங்க பார்த்தீர்கள் என்ற சினிமாவில் அது லேட்டஸ்ட் பாடல், அது தப்பாங்குத்து பாடல், குத்து பாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அசிங்கம் பிடிச்ச பாட்டுகள். அந்த பாட்டை பாடித்தான் அவ்வளவு ஆட்டமும் நடக்கிறது. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாருங்களேன். நம்முடைய இளைஞர்களுடைய நிலையை அப்படியே பார்த்த கண்ணீர் வடிக்க வேண்டி இருக்கிறது. படிக்க வேண்டியவன், டாக்டர் ஆக வேண்டியவன், இன்ஜினியர் ஆக வேண்டியவன், இந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால தூணாக இருக்க வேண்டியவன் தண்ணியை போட்டுக்கிட்டு அப்படியே இன்ன பிற சமுதாயத்தவர்கள் ஆடின மாதிரி அப்படியே ஆடுதான். என்னப்பா எங்க கொண்டு போயிட்டாங்க இந்த ஆட்டம், இந்த பாட்டம், இந்த குத்தாட்டம்? இவைகளுக்கெல்லாம் இதுதான் சத்தியமா? இதுதான் சரியான கொள்கையா? இதுதான் அல்லாஹ் சொல்லி தந்ததா? இப்படி குத்தாட்டம் போட வேண்டும் என்று இறைவன் நமக்கு பாடுங்க சொல்லி தந்திருக்கிறானா? சொல்லுங்க பார்ப்போம். எங்க இது ஏன் கேட்க கூடாது? இதைத்தானே நம்ம 20-30 வருஷமா இதே பிரச்சாரம் தானே. திரும்பவும் கேட்போம், ஒவ்வொரு ஆட்களும் கேட்போம், இது சத்திய கொள்கையா அசத்திய கொள்கையா? இது எங்க இருந்து காப்பி அடிச்சீங்க? எல்லாத்தையும் நீங்க கேளுங்க. தர்கா வழிபாடு என்பது இன்றைக்கு தலையெல்லாம் தாண்டி எங்கேயோ கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இன்ன பிற மக்கள் கோவில்ல திருவிழாக்களை எப்படி கொண்டாடுறாங்களோ அதை விட கூடுதலாக நாங்கள் இப்படித்தான் கொண்டாடுவோம். இப்பெல்லாம் கொண்டாடுவது என்பது வீம்புக்காக, நஜாத்துக்காரனை எதிர்க்கணும் என்பதற்காக, தௌஹீதுக்காரனை எதிர்க்கணும், அவன் கூடாதுன்னா நான் அதுக்கு மாற்றமா தான் செய்வேன் என்ற அடிப்படையில் செய்கிறார்களே தவிர இறைவனுக்காக, இறை தூதருக்காக, நாம இறந்ததற்கு பின்னால ஒரு வாழ்வு இருக்கிறது, மறுமை வாழ்வு இருக்கிறது, அதை பயப்படணும் என்பதற்காக இதை செய்யறது இல்லை. உண்மையிலேயே ஒரு கடுகளவு ஈமான் இருந்தால், அவங்களை நம்பக்கூடிய அந்த கொள்கையில உறுதியாக இருந்தால், இந்த தப்பாங்குத்து பாட்டுகளுக்கு, மியூசிக் இசைகளுக்கு, நடனமாடக்கூடிய இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டி இருப்பாங்க. அவங்க கொள்கையில கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இவ்வளவு அனாச்சாரங்களையும் செய்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்க வேண்டியது, இது எப்படிப்பா சத்தியம்? இது எப்படி சத்தியம்? இது எப்படி சத்தியமான ஒரு கொள்கையா இருக்க முடியும்? இது எப்படி சரியான ஒரு கொள்கையா இருக்க முடியும்? ஒவ்வொரு ஆட்களும் கேட்கலாம், ஒவ்வொரு வீட்லையும் கேளுங்க. உங்களுடைய சின்ன மாட்ட, உங்களுடைய பெரிய மாட்ட, உங்களுடைய அண்ணமார்கள்ட்ட, உங்களுடைய வட்டாரத்து பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க. இது எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க? தர்கா வழிபாடு கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வழிபாட்டில் இவ்வளவு அனாச்சாரம் நீங்க செய்றீங்க, இது எந்த மார்க்கம் அனுமதிச்சிருக்கு கேளுங்க. இதுதான் வேணும், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப அதனால இவைகள் அனைத்துமே நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அசத்தியமான ஒரு பாதை. இதை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா குர்ஆன்லயும் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் அப்படியே சொல்லியும் காட்டுகிறான். அசத்திய கொள்கைங்கன்னா என்ன அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, இவன் தான் அல்லாஹ், அவன் தான் சத்தியவாதி, அவன் தான் உண்மையை பேசக்கூடியவன். وَأَنَّمَا يَدْعُونَ مِن دُونِهِ الْبَاطِلَ, அல்லாஹ் அன்றி யாரை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் அசத்திய கொள்கை. குர்ஆன்ல சொல்ற, நான் சொல்லல. நீங்க அல்லாஹ்வை விட்டு விட்டு அவுலியாக்கள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணீங்கல்ல, அவுலியாக்கள்கிட்ட போய் நாட்டம் தேட்டங்களை நீங்க கேட்கிறீங்கல்ல, அவுலியாக்கள்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை இறைவன்கிட்ட வைப்பது மாதிரி நீங்க போய் வைக்கிறீங்களா இல்லையா? இவைகள் அனைத்துமே பாத்தில், அசத்திய கொள்கை, மோசமான ஒரு கொள்கை, கேடுகட்ட கொள்கை, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கொள்கை. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த தர்கா வழிபாடுகள்
தாயத்து போன்ற சிறுக்கான காரியங்கள் இவைகள் அனைத்தும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. இது மோசமான ஒரு கொள்கை. இது ஒண்ணு. அடுத்து இந்த சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறதுல சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க. திருமண விஷயமாக எவ்வளவு அனாச்சாரம் நடக்குது. இது எங்கேயாவது மார்க்கத்தில் உண்டா சொல்லுங்க பார்ப்போம். நீ அவங்கள்ட்ட கேளுங்க. எப்ப ஷாஃபி மதஹப்னு பின்பற்றுத, ஹனஃபி மதஹப்னு நீ பின்பற்றுத, மாலிகி எதனாலும் இருக்கு போட்டோம். ஆனா திருமணத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று உங்க மதஹப் ஒரு சட்டத்தை சொல்லித்தானே இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்குதா? அந்த சட்டம் சொன்னதின் அடிப்படையில் இருக்குதா? இப்பதான் 1-2 பேரு கொஞ்சம் முழிச்சு பார்க்கறாங்க. 1-2 ஜமாத்துகள்ல அது முழுமையா கூட முழிக்கல, லேசா அப்படி முழிச்சு பார்க்கறாங்க. ஆனா ஒரு பக்கத்துல மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீடூர்ல ஒரு ஜமாத்தின் சார்பில் ஒரு பெரிய தட்டி போடே வச்சிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் அது முழுமைன்னு சொல்ல இயலாது. கொஞ்சம் அப்படியே என்னடா இது, நம்ம சமூகம் ரொம்ப மோசமான நிலைக்கு போகுதே, திருமணம் என்ற பேர்ல ரொம்ப அனாச்சாரத்தை பண்றாங்களே, நாம ஏதாவது கொஞ்சமாவது இதை கேட்கணுமே அப்படின்னு ஒரு கடுகளவு ஒரு சிந்தனை வந்திருக்கும் போல் தெரியுது. என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? ஜமாத்தார்களுக்கு திருமணம் நடத்துகின்ற பொழுது நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், ஜமாத்தார்கள் கல்யாணத்தில் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன, திருமணத்தின் போது மாப்பிள்ளையினுடைய தோழர்கள் பைக்கில் ஹார்ன் அடிச்சு கொண்டு காதுகளை பிளக்கக்கூடிய சப்தத்தில் சல்லு புல்லுன்னு அப்படி போறது, இது எல்லாம் கூடாது. எங்க நடக்குது? இன்ன பிற மதத்தவர்களுக்கு சொல்லல, நம்ம சமுதாயத்திற்கு இந்த ஜமாத்தார்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் நடக்குது, அநியாயம் நடக்குது. திருமணம் என்ற பேரால இந்த இளைஞர்கள் பட்டாளங்கள் மாப்பிள்ளை தோழன் என்ற பேர்ல அவங்க பைக்ல பீ 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 எல்லாத்துக்கும் இறைச்சல், எல்லாத்துக்கும் சவுண்டு, எல்லாத்துக்கும் எரிச்சல் வருமா இல்லையா? அப்ப இது ஏன்டா சரி, இது தெருவுல ரோட்ல போனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப லேட்டஸ்ட் மாடல் என்ன தெரியுமா? மண்டபம் என்றால், கல்யாண மண்டபம் என்றால் பைக்கில் இப்படி ஹார்ன் அடிக்கிறது. மண்டபத்துக்குள்ளேயே மாப்பிள்ளையை கூட்டு வராங்களாம், ஒரு 20 பைக் 30 பைக்கு, அதுல ஒரே நேரத்தில் ஹார்ன் அடிச்சுட்டு மாப்பிள்ளை அப்படியே கூட்டு வர்றது. இதெல்லாம் பெரிய அநியாயமா தெரியுதப்பா அப்படின்னு சொல்லித்தான் இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு குறைஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி மாப்பிள்ளை தோழர்கள், மாப்பிள்ளை தோழர் என்ற பேர்ல பெண் வீட்டில் போய் விருந்துங்கிற பேர்ல அவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள் பயங்கரமா இருக்குது. நாகரிகமா எழுதியிருக்கிறாங்க. மார்க்கம் தடை செய்த பல்வேறு காரியங்களை அந்த இளைஞர்கள் செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை தோழங்கிற பேர்ல மாப்பிள்ளைகிட்ட போய் எனக்கு காசு தா, திருமணத்துக்காண்டி காசு தா, பார்ட்டி வை, விருந்து வை அப்படின்னு கேட்கிறது. சரி சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு கொடுத்தா தண்ணியில இருந்து போதை என்னென்ன உண்டோ எல்லாம். சரி, இது யாரு செலவு? அதுவும் மாப்பிள்ளை வீட்டு செலவு இல்ல, பொண்ணு வீட்டு செலவு. பெண் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு மாப்பிள்ளையுடைய தோழர்கள் தண்ணி அடிக்கிறாங்க, மாப்பிள்ளையுடைய தோழர்கள் அனாச்சாரம் பண்றாங்க. எவ்வளவு அநியாயமா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? இப்படி 1-2 ஜமாத்தும் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் கற்று தந்த அந்த திருமண வழிமுறைகளை விட்டதுனாலதான், சத்தியத்தை விட்டதுனால, சத்தியத்தை விட்டதுனால நம்முடைய இளைஞர்கள் திருமணம் என்ற பெயர்ல இவ்வளவும். இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த ஊர்ல நடந்தது, பண்டாரவடையில நடக்குது. பிரம்மாண்டமா பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வராங்க. தௌஹீதை சொல்ல போறோம், குர்ஆன் ஹதீஸை சொல்ல போறோம், சொர்க்கத்துக்காண்டி நீங்க வாழுங்க, உலகத்துக்காண்டி வாழாதீங்க என்று மறுமை சிந்தனையை நாங்க சொல்ல போறோம். உங்க மண்டபத்தை தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் மண்டபம் தர மாட்டோம். எதுக்கு? இதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மண்டபம்லாம் கிடையாது. பிறகு எதுக்குப்பா கொடுப்பீங்க? இந்த பிபி அடிக்கிறதுக்கு கொடுப்போம், கொட்டு அடிப்பதற்கு கொடுப்போம், செண்டா மேளங்களுக்கு கொடுப்போம், தண்ணி அடிப்பதற்கு கொடுப்போம், ஆணும் பெண்ணும் விரசமாக கலந்து செல்லக்கூடிய மிக மோசமான டான்ஸுக்கு, கும்பாட்டத்துக்கு, அதுக்கெல்லாம் கொடுப்போம். இது எல்லாம் தப்புன்னு சொல்றியா? உனக்கு மண்டபம் கிடையாது. உனக்கு எப்படி மண்டபம் தர முடியும்? இவைகள் எல்லாம் அநியாயம், இது எல்லாம் ஹராமும், இது எல்லாம் தப்பும், அதுக்கெல்லாம் மண்டபம் தர முடியாது. வேற எதுக்குப்பா கொடுப்ப? என்னென்ன அனாச்சாரம் உண்டோ செய்யி, நடக்கா. இதே ஊர்ல எந்த திருமண மண்டபத்தை தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த மண்டபத்தை நீங்க பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நடக்குது. இதே மாதிரிதான். அதுல இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளவு அநியாயம் நடக்கும்.
நம்முடைய ஆலிம்சா கரெக்டா ஆஜராயிருவாரு அந்த கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணத்தில் போய் தான் அன்னிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யாரு? நம்ம ஆலிம்சா. நம்ம ஆலிம்சா தான் கூத்தடிக்கக்கூடிய, கும்மாளம் அடிக்கக்கூடிய, செண்ட மேளம் அடிக்கக்கூடிய அந்த திருமணத்தில் போய் நின்றுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அது தமிழ்ல பேசினா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது தமிழ்ல சொல்ல மாட்டாங்கல்ல, அரபியில தானே சொல்லுவாரு. நமக்கும் அரபி தெரியாதா, அலிம்சாவுக்கும் பாதி அரபி தெரியாதா, அதனால என்ன செய்யறது, விட்டு அடிக்கிறது. இப்ப இந்த கல்யாணம் தான் ரசூலா கற்றுத்தந்த சுன்னத்தான திருமணமா? இந்த பிபி அடிச்சுட்டு வராங்களே மேலதாளங்களோடு, அதுவும் டான்ஸ் கும்மாளத்தோடி வராங்களே, இந்த கல்யாணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திருமணமா? இதுக்குத்தான் அன்னிக்காஹு சுன்னத்தியா? எவ்வளவு பெரிய அனாச்சாரம், எவ்வளவு பெரிய அநியாயங்கள். கொஞ்ச நெஞ்ச அநியாயம் நடக்கல, ஏராளமான அநியாயங்கள், ஏராளமான பாத்திலான கொள்கைகள் அனைத்தையும் ஆலிம்களும் ஜமாத்தார்களும் இன்றைக்கு முன்னு நடத்துறாங்க. அதனாலதான் இவ்வளவு. நேற்று ஒரு வீடியோ பார்க்கிறேன், இந்த பகுதியில் இந்த மாவட்டங்களில் நடந்தது. ஒரு ஆளு திருமணம் நடத்துறார். இப்ப நீங்களும் கல்யாணம்னா பண்ணிருப்பீங்க, உங்க ஊர்லயும் பிரம்மாண்டமான கல்யாணம்னா நடக்கும். அந்த கல்யாணத்தில் எவ்வளோ விருந்து போடுவீங்க? ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேர், ஒரு 3000 பேர், இவ்வளோதான். பிரம்மாண்டமான கல்யாணம், ஊருக்கே விருந்து போட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணத்துடைய விருந்து ஒரு 3000 பேர் 4000 பேர், இவ்வளவுதான். மார்க்கத்தில் இல்லை, இருந்தாலும் மற்றவர்கள் அதை செய்யறாங்க. ஆனா நேற்று ஒரு வீடியோ பார்க்கிறேன், எவ்வளவு இருக்கும்? 25000 பேருக்கு விருந்தான். 1-2 இல்லை, 25000 பேர். 25000 என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? என்னன்னு விளங்குதா? 25000 சொன்னா ஏறத்தாழ பண்டாரவடை, ராஜகிரி, இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து விருந்து. சரிப்பா, என்னப்பா விருந்து போடுறிய? மீன் பொரிச்சு வச்சிருக்கிறோம். எவ்வளவு? அது 1 டன். எது? மீன் மட்டும் 1 டன், 1 கிலோன்னு நினைச்சிடாதீங்க, 1 டன். இறைச்சி, ஆட்டு இறைச்சி அது ஒரு 4 டன் இருக்கும். கோழி இறைச்சி அது ஒரு 3 டன். எல்லாம் டன்னுன்னா என்னன்னு வழங்குதா? 4 கிலோ, 10 கிலோ, 100 கிலோ, 50 கிலோ, அதெல்லாம் ஒரு காலத்தில். கல்யாண வீடு அப்படின்னு கசாப்பு கடைக்கு போவோம், அடுத்த மாசம் கல்யாணப்பா, கறி வேணும், இறைச்சி வேணும், தரணும். எவ்வளோப்பா? ஒரு 50 கிலோ வேணும். 50 கிலோவா அப்படின்னா, 100 கிலோவா அப்படின்னா. இப்போ அப்படி இல்லை. என்னது? டன் கணக்கில். இறைச்சி டன் கணக்கு, கோழி டன் கணக்கு, மாட்டுக்கறி டன் கணக்கு, மீன் டன் கணக்கு, இறால் இருக்குதுல அதுவும் 1 டன். எதுலையும் டன்னுக்கு குறைவே கிடையாது. இது பெருமை. இந்த கல்யாணத்தை எல்லாம் நடத்தி வைக்கிறது யாரு? எல்லாமே இந்த அல்லாஹும்ம அலி பைனஹுமா கோஷ்டி. ரசூலா காட்டி தந்த திருமணம் அப்படிங்கிறாங்கல்ல, இவங்க தான். சரி, இத்தனை டன்னு கணக்கில் சோறு ஆக்குற, பிரியாணி ஆக்குற, விதவிதமா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அதுல பல வகை, கூல் ட்ரிங்க்ஸ் அதுல பல வகை, ஃப்ரூட்ஸ் பல வகைகள் அதுல பல வகை, ஒவ்வொன்றையும் விதவிதமா. நீங்க இந்த சைடு போனாச்சுன்னா பிரியாணி சாப்பிடலாம், இங்க போனாச்சுன்னா மீன் சாப்பிடலாம், இங்க போனாச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், இங்க போனாச்சுன்னா சாயா குடிக்கலாம், இங்க போனா வடதிங்க, இவ்வளோ இருக்குங்க. அடே, நம்ம ஒரு பெரிய மாலுக்கு போனா அங்க கூட இவ்வளோ கிடைக்காது. பெரிய பெரிய மால் வச்சிருக்கிறாங்களே, அதுல போனா கூட இவ்வளோ கிடைக்காது. ஒரு ஊருக்கு போனா கூட இவ்வளோ சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. உங்க ஊர்ல இவ்வளோ கிடைச்சிருமா? இங்கே எத்தனை ஹோட்டல் இருக்குதானே செய்து இவ்வளோ சாப்பாடு ஒரு ஊர்ல கிடைக்குமா? இறால் பிரியாணி, மீன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பொரிப்பு, சிக்கன் 65 தனி, கபாபு தனி, எல்லாம் எங்க கிடைக்கும்? இப்படி சொர்க்கத்தில் கிடைக்கும். அது அல்லாஹ் சொல்லிட்டான், உலக்கும் மாத்தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்க விரும்பியது எல்லாம் அங்க கிடைக்கும். அது மாதிரி வராது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப இவ்வளவு சாப்பாடும் கொண்டு வந்து, சரி கடைசி என்ன ஆகி போச்சு? அவ்வளவு மக்கள் வந்தாங்களா? எவ்வளவு மக்களுமே வரட்டுமுங்க, நம்ம வயிற்றுக்கு எவ்வளவு தகுமோ அதுதானே சாப்பிடுவிய. இங்க 1 கிலோ சிக்கன், இங்க 1 கிலோ மட்டன், இங்க 1 கிலோ இறாலு, இங்க 1 கிலோ பழம், இங்க இவ்வளவு நீங்க திங்க முடியுமா? ஆசைக்கு சாப்பிட்டாலும், பேராசைப்பட்டு சாப்பிட்டாலும், இதுல 2 பீஸ், அதுல 2 பீஸ், இதுல அவ்வளவுதானே. ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிட முடியும்? எவ்வளவு சாப்பிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கடைசி என்ன ஆகும்?
டன் கணக்கில் உணவுப் பொருட்களை வாங்கி ஏதோ ஒரு டன் வாங்கினோம்னா அரை டன் செலவாகும், மீதி அரை டன் குப்பையில தான் கூட்டணும். அதான் நடக்கும். இஸ்ராஃப் நடக்கா? அநியாயம் நடக்கா? அல்லாஹ் தானே சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுமே ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள், ஷைத்தானை சார்ந்தவர்கள், ஷைத்தானுக்கு சகோதரர்கள். இப்ப இவ்வளவு பெரிய இதெல்லாம் சரியான கொள்கையா பாத்திலான கொள்கையா? இது ஹக்கா பாத்திலா? சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் இந்த கல்யாணத்தில் போய் கலந்து கொள்ளணுமே அப்படின்னு நினைக்கிறோம். பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய இது போன்ற படோடமாக நடத்தக்கூடிய விருந்துகள்ல நானும் போவேன், நீனும் வா. அப்ப பாத்திலாக நடத்துறாங்க. பாத்தில் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். நீங்க உலகத்துல என்னென்ன அநியாயங்கள் இருக்குதோ அந்த பாத்தில்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, மிகப்பெரிய கவர்ச்சி இருக்கும். அதுல ஹக்குல கவர்ச்சிலாம் இருக்காது, சத்தியத்துல கவர்ச்சிலாம் இருக்காது. சத்தியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு கவர்ச்சிகள் இருக்கும். அந்த கவர்ச்சியின் அடிப்படையில் தான் இவ்வளவும் செய்யிட்டே இருக்கிறாங்க. அப்ப திருமணத்தின் பேரால பாத்திலான கொள்கை, தர்காவின் பேரால பாத்திலான கொள்கை, இபாதத்தின் பேரால பாத்திலான கொள்கை, எல்லா விதமான பாத்தில்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இப்போ உங்களுக்கு இது எல்லாம் பாத்தில் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குர்ஆன்ல இருந்தால் ஹக்கு, வஹீல இருந்தால் அதுதான் சத்திய கொள்கை, வஹிக்கு அப்பாற்பட்டு இருந்தால் அது அசத்தியம். நான் செஞ்சாஞ்சதான், நீங்க செஞ்சாஞ்சதான், சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நாமோ இந்த சத்தியத்தை தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தீமையை நீ கண்டால் மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகைரு பியதிஹி, ஒரு தீமையை நீ கண்டால் நீ கையால் நீ தடு. ஃபஇல்லம் யஸ்ததி, கையால தடுக்க முடியவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, ஒரு நாவால் தடு. ஃபஇல்லம் யஸ்ததி, இல்ல நாவாலையும் தடுக்க முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கு. வதாலிக அல்ஆஃபுல் ஈமான், இதுதான் ஈமான்ல கடைசி நிலை. அநியாயங்கள் அசத்தியங்கள் நிறைந்த ஒரு ஊர்ல, ஒரு பகுதியில், ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான மூன்றே மூன்று, அதுல ஒன்னே ஒன்று சொல்றதா இருந்தால் பிரச்சாரம். கையால தடுக்க முடியாது. கையால் தடுக்கணும் என்ன அர்த்தம்? இதே மாதிரி டன் கணக்கில் சோத்தை போட்டு வீண் அடிக்கிறானா போய் சவுட்ல 2 அடி அடிக்கணும். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கணும். முடியாது. ஏன்னா அடி வாங்கினவன் நல்ல ஜாலியா சுத்துவான். தீமையை தடுத்த நாம ஜெயிலுக்கு போகணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். அது செய்ய முடியாது. அடுத்து என்ன செய்யறது? ஃபபிலிசானிஹி, நம்முடைய நாக்கினால் பேசுவோம். எவ்வளவு பேச்சு பேசுறோம். கண்டவனுக்கெல்லாம் விளம்பரம் தேடி தரோம் தெரியுமில்ல. நம்ம உப்புக்கு சப்பு இல்லாத ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அடுத்த ஆளுக்கு நாமளாக உட்கார்ந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். புதுசா ஒரு ஃபர்தா வருதுன்னு வைங்களேன், அந்த ஃபர்தாவை ஃபர்தா கடைக்காரன் விளம்பரம் பண்ண மாட்டான். பண்றது யாரு? நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி. அந்த கடையில் போய் ஃபர்தா எடுத்தேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த கடையில் ரேட்டு எவ்வளவு குறைவு இருக்கு தெரியுமா? அந்த கடையில் உள்ள நகையை பார்த்தியா? இந்த கடையில் உள்ள நகையை பார்த்தியா? இங்க உள்ள சுடிதாரை பார்த்தியா? கடைக்காரன் பேசாம தான் இருப்பான். அவன் ஏசி ரூம்ல கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம காசே கொடுக்காம எதுவுமே இல்லாம அவனுக்கு அவனுடைய விளம்பரம் பண்ணிட்டே இருக்கும். இது மனுஷனுடைய இயல்பு. எல்லாரும் பண்ணத்தான் செய்வோம். ஆனா மறுமைக்காக இந்த அசத்திய கொள்கையை எதிர்த்து ரசூலுல்லாஹ் பேச சொன்னாங்களே, அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு தடவையா பேச வேண்டாமா? பேசணுமே. ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் பேசணுமே. ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் இந்த கொள்கை அசத்திய கொள்கை தான், இது தப்பு தான் என்று பேச வேண்டாமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாருக்காவது ஒரு ஆளு தீமையை நடக்க கண்டால் கையால தடு, இல்லால் வாயால பேசு. ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நீ பேசிக்கிட்டே இரு. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு சொல்லு. நம்ம என்ன நினைக்கிறோம்? சொன்னா திருந்திருவாங்களோ? உனக்கே அந்த கவலை. நீ சொன்னா திருந்துறான், திருந்தாம போறான். திருந்துறது ஓ வேலையா? யாரையும் திருத்துறது நம்முடைய வேலை இல்லை. தப்பா விளங்க கூடாது. தாவா பண்றதா நம்முடைய வேலை. பல்லிகு மா உன்சில இலைக், நபியே உங்களுக்கு இறக்கியறப்பட்ட வழியை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொல்றதா நம்முடைய வேலை. திருத்துறது அது அல்லாஹ்வுடைய வேலை. நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டேன், திருந்தவே மாட்டேங்காங்களே.
திருந்தவே மாட்டோம், உனக்கு என்ன? மூசா நபி சொன்னாங்க, கடைசி வரையும் ஃபிரௌன் தான் திருந்தலை. அதுக்காக வேண்டி மூசா நபி பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா? ரசூல்லா சொன்னாங்க, அபூஜஹல் திருந்தலை, உத்துபா திருந்தலை, ஷைபா திருந்தலை, நபி அவருடைய சிறிய தந்தை அபு தாலிபே திருந்தலை. அதனால என்ன விளங்குதே? திருத்த வேண்டிய பணி நம்முடைய பணி அல்ல, சொல்ல வேண்டிய பணி நம்முடைய பணி. திரும்ப திரும்ப சொல்லுவோம், அனாச்சார திருமணங்கள், தர்கா வழிபாடுகள், ஷிர்கான காரியங்கள், பிதாத்தான காரியங்கள், இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அசத்திய கொள்கை. இதை திரும்ப திரும்ப சொல்லுவோம். அப்படி சொல்லும் போதுதான் கடுமையான எதிர்ப்பு வரும். எல்லா இடத்திலையும் எதிர்ப்பு வரும். உங்க சாச்சிட்ட போய் சொல்லுங்க, போமா போமா அங்கே போய் உட்காரு அப்படின்வாங்க. பெரிய ஆலிம்சா மாதிரி பேசுற யாரு? சாச்சி. இங்க வந்து தம்பிகிட்ட சொன்னா போதும், அறுக்க வந்துட்டியா அப்படின்னு அவன். தர்காக்கெல்லாம் போகக்கூடாது. சரிம்மா விடு விடு, யார் போறா இப்போ, சரி அங்கே உட்காரு அப்படின்பா. அங்கே போய் சின்னத்தா பெரியத்தா அவங்கள்ட்ட போய் சொன்னாச்சுன்னா, குடும்பத்தில் ஒன்றா இருந்த குடும்பத்தை நாளாக வந்துட்டா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வரும். நம்மளை கடுமையாக வறுத்து எடுப்பார்கள். நீங்கள் சத்தியத்தை சொல்லி பாருங்க, கடுமையான எதிர்ப்பு வந்துடும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு, எப்பா தண்ணி அடிக்கிறான், என்ன செய்யறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடுவோம். சினிமா பார்க்குறானே, இந்த ஊரில் எவன் சினிமா பார்க்காம இருக்கான்? ஒரு மாதிரியா பொம்பளை பின்னால் சுற்றுறானே, வயசு பண்ணலன்னா அப்படி தானே சுற்றுவான். இதுக்கெல்லாம் இது எல்லாத்தையும் ஆதரிப்பாங்க. பொம்பளை பின்னால் சுத்தாத அப்படின்னா உன் வேலையை பாரு. எதிர்ப்புகள் அப்போ தான் வரும். தீமைகளை நீங்கள் ஆதரிக்கும் போது ஒரு எதிர்ப்பும் வராது. நன்மைகளை நீங்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது குடும்பத்தில் இருந்து எல்லா இடத்திலையும் கடுமையான எதிர்ப்புகள் நம்மை சூழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த கொள்கையில உறுதியாக இருக்கணும். சத்தியம் தெரிஞ்சிருச்சு, இதுதான் கரெக்ட் என்று தெரிஞ்சிருச்சு. அசத்தியவாதிகளிடத்தில் இந்த கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டிய பணி நம்முடைய பணி, ஒவ்வொரு மூமினும் செய்ய வேண்டிய பணி. அப்படி இருக்கின்ற பொழுது மிக கடுமையான எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அந்த எதிர்ப்பையும் தாண்டி சொல்லும். நீங்க எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அபூதர் அல்-கிஃபாரி எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபித்தோழர், சாதாரண ஒரு ஆளுங்க. எப்படி அவர் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு இன்னைக்கும் புகாரி, முஸ்லீம் போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எடுத்து படிச்சு பாருங்க. அவருடைய சகோதரர் உனைஸ் அப்படிம்பாங்க. ரெண்டு பேருமே பெரிய அறிவாளிகள், சாதாரண அறிவாளி இல்லை, எதை சொன்னாலும் கேள்விதான் கேட்பாங்க. பெரிய அறிவாளி ரெண்டு பேருமே. உனைஸ் பெரிய கவிஞராகவும் இருந்தார். ஒரு முறை மக்காவுக்கு வருகிறார். வந்து அங்க கவிஞருக்காக வேண்டி போட்டியெல்லாம் நடக்கிறது. அந்த போட்டியில கவிஞர்கள்ல இவர் வந்து ஜெயிக்கவும் செஞ்சு பெரிய ஒட்டக கூட்டத்தையே பரிசாலாம் வாங்குறார். அப்ப இன்னொரு முறை மக்காவுக்கு வரும்போது முகமது என்ற ஒரு ஆள் பிரச்சாரம் பண்றாரு. அவருடைய பிரச்சாரத்தை இந்த உனைஸ் கேட்கிறார். கேட்டாச்சுன்னா என்னடா இது வித்தியாசமா இருக்குது. அவர் ஆயத்துக்களை ஓதுகிறார், அது கவிதையாக இல்லை. ஏன்னா இவர் பெரிய கவிஞர். கவிதை எது, சாதாரண உரைநடை எது, எல்லாமே இவருக்கு தெரியும். ஆனா முகமது நபி வசனங்களை, குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார், அது கவிதையாக இல்லை, உரைநடையாகவும் இல்லை, வித்தியாசமா இருக்குது. இதையெல்லாம் கேட்டுட்டு அபூதர்கிட்ட போய், தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு, அண்ணா இந்த மாதிரி மக்காவுக்கு போன முகமது ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் பேசுறதெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் அந்த ஊருக்காரங்க எல்லாம் முகமதை கடுமையாக எதுக்குறாங்க. அப்படியோ, அப்ப நான் போய் பார்க்கிறேன். அபூதர் கிஃபாரி வாராங்க, மக்காவில் வந்து தங்குறாங்க. ஏறத்தாழ 30 நாட்கள், 1-2 நாள் இல்லை, 30 நாட்கள் அவங்க கொண்டு வந்த உணவு எல்லாமே காலியாக போய் விட்டது. ஜம்சம் தண்ணீரை குடிச்சுக்கிட்டே வாழ்றாங்க. ஆனாலும் நல்ல கொழுத்து போய் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் மெலிதாக ஆகல. இதெல்லாம் அபூதர் கிஃபாரியே சொல்றாரு. நல்லா இருந்தேன், ஒரு கட்டத்தில் நபி அவர்களை சந்திக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையில நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட போய் நான் கேட்கிறேன், இந்த புதுசா ஒரு மதத்தை பத்தி பேசுறாரு, அவரை தெரியுமா இப்படின்னு கேட்டதான் தாமதம் வந்து அடி அடின்னு அடிச்சு போட்டானுவ. அப்புறம் வாயே திறக்காம நான் பேசாம கொஞ்ச நாள நான் இருக்கிறேன். அதற்கு பின்னால அலி அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க. ஒரு நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க. நான் ஊருக்கு புதுசு என்று தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒருக்க கேட்குறாங்க, என்னப்பா இங்கேயே படுத்து கிடக்கிறிய, காபாவிலே வந்து கிடக்கிறிய, என்ன மேட்ரு? இல்லை நான் ஒன்று சொல்லுவேன், என்னை அடிக்காதீங்க. அபூதர் கிஃபாரி சொல்கிறார், என்னை அடிச்சிடாதீங்க, என்னை எதுவும் பேசிடாதீங்க,
எனக்கு உதவி செய்யறதா இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா எதுவும் தேவையில்லை அப்படி ஒரு வாக்குறுதி தந்தால் என்னுடைய நோக்கத்தை சொல்றேன். அப்ப அலி அவங்க சொல்றாங்க, சொல்லுப்பா. இல்லை இங்க முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாராமே, அவரை சந்திக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூட்டுட்டு ரசூலாட்ட போறாங்க. ரசூலாட்ட அந்த கொள்கையை ஏத்துக்கிறாங்க. ஏத்து முடிச்ச உடனே அபூதர் கிஃபாரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கை சரிதானே? ஆமா சரி. சத்தியமான கொள்கை தானே? ஆமா சத்தியமான கொள்கை. அப்படி என்றால் இந்த கொள்கையை என்னுடைய ஊரிலும் இந்த ஊரிலையும் நான் சொல்லுவேன். சத்தியம் என்று எனக்கு தெரிந்து விட்டால் என்றால் அதுல தாமதம் என்பது கிடையாது, நான் கண்டிப்பாக பேசுவேன். அப்பதான் ரசூலா சொல்றாங்க, அபூதரே, முகமது நபி என்று என்ன விசாரிச்சதுக்கே ஒன்னு அடிச்சாங்க. இந்த ஊர்க்காரங்க படுமோசமானவங்க. ஒரு நேரம் வரும், காலம் கனியும், அந்த நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை நீ எடுத்து சொல்லு, இப்ப வேண்டாம், ஊருக்கு போ, சொல்லியே தீருவேன். அபூதர் கிஃபாரி அதே மக்காவுல எந்த காபாவுல ஒரு மாதம் தங்கினார்களோ அதே காபாவுக்கு வருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு உரக்க சத்தம் போடுறாங்க. ஊரே திரளுகிறது, அடிச்சு தோம்சம் பண்றாங்க அபூதர் கிஃபாரிய. அந்த இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் வராங்க. அபூதர் கிஃபாரி கீழே நடக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த நிலையை பார்த்துட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூதர் கிஃபாரி மேல விழுந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. அடிக்காத அடிக்காத அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இவர் யார் தெரியுதா? யாரை போட்டு நீங்க அடிக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா? கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆளை நீங்க அடிக்கிறீங்க. நாளைக்கு சிரியாவுக்கு நம்ம வியாபாரத்துக்கு போறதா இருந்தால் இவங்களுடைய குடும்பத்தார்களை தாண்டித்தான் நம்ம போகணும். வெளுத்து போடுவான், வெளுத்து அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறார். உடனே கொஞ்சம் தூரம் விலகி போயிடுறாங்க. பேசாம படுத்து கிடக்கிறாரு. யாரு? அபூதர் கிஃபாரி. உடலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் மீண்டும் கொஞ்சம் உற்சாகம் வந்த உடனே, உடம்புக்கு தெம்பு வந்த உடனே மீண்டும் பேசுகிறார். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லை அப்படின்னு கடுமையா பேசுகிறார். அடி. திரும்பவும் அப்பாஸ் வந்து காப்பாத்துறார். மீண்டும் மூன்றாம் நாளும் இதே அடி, இதே மாதிரி அப்பாஸ் அவங்க வந்து காப்பாத்துறாங்க. கடைசியாக இங்கேயும் பேசிட்டு முஸ்லீம்ல வரும், இவர் ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போனதற்கு பின்னாடி அந்த கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த ஏறத்தாழ பகுதிக்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவர் செய்த அந்த பிரச்சாரம், இவர் தாங்கிக் கொண்ட அந்த கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் எதிர்ப்பு வருமே, அனைத்தையும் துச்சமாக கருதியதுனால அவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ வரலாறை கேட்கக்கூடிய நாமோ, சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய நாமோ இந்த கொள்கையை சொல்ல வேண்டாமா? அபூதர் கிஃபாரி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு மூமினாக, ஈமான் உள்ள ஒரு நல்லடியாராக நாம வாழ வேண்டாமா? வாழ்வதாக இருந்தால் இந்த கொள்கையை எல்லா இடத்திலும் சொல்லணும். தர்கா வழிபாடுகள் கூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை எதிர்த்து பிரச்சாரம், ஷிர்க்குகளும் அனாச்சாரங்களும் பிதாத்துகளும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம். நம்முடைய குடும்பத்திலே இருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய அண்ணன், நம்முடைய மாமா, நம்முடைய மச்சான், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், இவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த கொள்கையை சொல்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அனைத்தையும் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்வோம். இறைவன் மகத்தான ஒரு அருளை மறுமையில நம்மளுக்கு தருவான். இதற்கு பகரமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவான். எனவே சத்தியத்தை தெரிந்த நாம் இந்த அசத்தியவாதிகளுக்கு எதிராக நம்முடைய குரலை உயர்த்துவோம். சத்தியத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்வோம். எந்த விதமான தயவுதாட்சணை இல்லாமல் சத்தியத்தை போட்டு உடைப்போம். வல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.